அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில டிடிவி மற்றும் ஓபிஎஸ் இணையவிருப்பதாகவும் இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் ஒரு தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இது பாஜக கொடுத்த அழுத்தத்தினாலதான் இது போல ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆகுதா? இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க சார்? இது முழுக்க முழுக்க கடைந்தெடுக்கப்பட்ட மோசடித்தனமான பரப்பக்கூடிய பொய் செய்தி, எவ்வித ஆதாரமும் இல்லாத பொய் செய்தி. இவர்கள் மீண்டும் என்டிஏ கூட்டணிக்குள் வர வேண்டும் என்றால் 2024 என்டிஏயில் ராமநாதபுரம் மக்களவையில் நின்று அதிமுகவை டெபாசிட் இழக்க செய்தவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள். அதுபோல் தேனி மக்களவை தொகுதியில் நின்று அதிமுகவை டெபாசிட் இழக்க செய்தவர் டிடிவி தினகரன் அவர்கள். இவர்கள் இரண்டு பேரையுமே பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் தமிழ் மண்ணிற்கு வரும்போது அவர்கள் ரெண்டு பேருமே சந்திப்பதற்கான ஒப்புதல் மோடிஜி அவர்களிடமிருந்து கிடைக்கவில்லை. அந்த கூட்டணியில் நின்ற பலரும், ஜான் பாண்டியன், பாரிவேந்தர், ஏசி சண்முகம் போன்ற பலரும் சந்தித்த போது ஓபிஎஸும் டிடிவியும் விரும்பியும் அவர்களால் சந்திக்க முடியவில்லை. குறிப்பா டிடிவி நான் நிலைமையை புரிந்து கொண்டு நான் விரும்பவில்லை என்று கூட சொன்னார். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த அணியில் அவர்கள் இல்லை என்பதை நிலைநாட்டியது எடப்பாடி பழனிசாமி அல்ல, பாரத பிரதமர் தாமோதர் நரேந்திர மோடி. இதை நாம் ஒப்பிட வேண்டும் என்றால் 2021 ஆண்டு சாக்கடை ஜலம் என்றாலும் வீடு தீப்பற்றி எரியும் போது அதை கொண்டு அணைக்க வேண்டும் என்று சொன்னவர் சத்திரியன் குருமூர்த்தி அவர்கள். அப்பொழுது நாம் சொன்னோம், மோடிஜி இன்க்ளூசிவ் அலையன்ஸில் சசிகலா அம்மையார் வர முடியாது என்று நாம் சொன்னோம். சத்திரியன் குருமூர்த்தி, எமர்ஜென்சி ஹீரோ சுப்பிரமணிய சாமி, இல்ல கணேசன்ஜி, பொன்னார் போன்றவர்கள் கருத்தை மீறி நம்முடைய கருத்து அன்று நிலை பெற்றது, உறுதி பெற்றது. இப்பொழுதும் ஓபிஎஸ் டிடிவிக்கு அப்பாயின்மெண்ட் இல்லாத அதே காலகட்டத்தில் பத்மாவதி மில் வழக்கில் சிபிஐ வழக்கு சசிகலா அம்மையார் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ஓபிஎஸும் டிடிவியும் மோடியை சந்திக்காத வரையில் ஓபிஎஸ் டிடிவி என்டிஏல் வருகிறார் என்று பலரும் கிளப்பி விடக்கூடிய செய்திகள் பொய் செய்திகள், ஆதாரமற்ற வதந்திகள் என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தன்னை விட மேலான நிலையில் இருந்த சசிகலா அம்மையார், ஓபிஎஸ் டிடிவி இவர்களை எந்த ரூபத்திலும் தான் முதல்வர் என்ற அணிக்குள் வருவதற்கு சம்மதிக்க மாட்டார் என்றே கருதுகிறேன். எனவே மீண்டும் ஓபிஎஸ் டிடிவி என்டிஏக்குள் வர வேண்டும் என்றால் அவர்களுக்கும் மோடிக்கும் இடையிலான ஒரு சந்திப்பு நடந்தாக வேண்டும். மோடியே மறுத்த ஒன்றை மற்றவர்கள் அதில் செயல்படுத்தி விட முடியும் என்று கூறினால் அது நம்பகத்தன்மையற்றது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. 2021 அன்று சுப்பிரமணிய சாமி, ஆடிட்டர் குருமூர்த்தி, இல கணேசன், ஹெச் ராஜா, பொன்னார் இவர்கள் கருத்தை மீறி நான் கூறிய கருத்தை இன்றும் ஆணித்தரமாக அடித்து கூறுகிறேன்.